மச்சான் அங்க போறா கொரடை ஒரே பிஸ்கெட் பாக்கெட் கூவி கூவி வித்துனுக்குறான். வாங்கிக்கிறீங்களா சார்? டே மச்சான், அவருடைய பேசாதடா. அவரு உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. பிஸ்கெட். நம்மள மாதிரி அப்பங்காசில் வாழ்க்கையை ஓட்டல. என்ன தம்பி, மொத்த பிஸ்கெட் வித்துட்டு போல அதுக்குள்ள? இல்லை சார், போன ஸ்டேஷனில் ஒரு 4-5 பசங்க வந்தானுங்க சார். அப்போது நான் தண்ணி குடிக்கலான்னு கீழே உக்காந்தேன் சார். எனக்கு தான் கண்ணு தெரியல சார். வந்து என்னை அடிச்சுட்டு மொத்த பிஸ்கெட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கீழே ஒரே ஒரு பிஸ்கெட் தான் சார் இருந்துச்சு. அதான் எடுத்துகிட்டு வந்தேன். இது ஒன்று தான் இருக்குது. இது வித்துட்டுனா நான் வீட்டுக்கு போயிடுவேன். பாப்பா வேறு பசியில் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போனேன் சார். இந்தாப்பா காசு சாப்பாடு வச்சுக்க. இல்லை சார், காசெல்லாம் வேணாம் சார். இது வரையும் நான் பிச்சைன்னு யார்கிட்ட கேட்டதில்லை சார். என்ன இந்த பிஸ்கெட்டை வாங்கிக்கோங்க சார், அதுக்கான காசு வாங்கிக்கிறேன். சரிப்பா, அந்த பிஸ்கெட் எவ்வளோப்பா? 50 ரூபா சார். இந்தா. நன்றி சார். இந்த மாதிரி ட்ரெயினில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டமான கதை இருக்கும். 24 மணி நேரமும் அந்த ட்ரெயின் கூட்டத்தில் 5க்கும் 10க்கும் உழைச்சிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காமல் அவங்கள கேலி பண்ணுறதும் கிண்டல் பண்ணுறதும் அவங்க விற்கிற பொருளுக்கு காசு கொடுக்காம வாங்கிக்கிறதும். அவங்களும் மனுஷன்தாங்க. எல்லாமே ஒரு ஜன வயிற்று பொழப்புக்காக தான் ஓடிட்டுருக்காங்க.